சித்தருடைய ஆசி பெற்ற தம்பி தான். எனவே அந்த இடத்துல அவரை நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றோம். எழுத்து சித்தர் பாலகுமாருக்கும் அங்கு ஒரு சிலை திறக்க இருக்கின்றோம் அன்றைக்கு. அதனால் இந்த காணிமடத்தினுடைய இந்த தியான மண்டபம் என்பது அடுத்த ஒரு நிலை. இதுக்கு எல்லோரும் ஆதரவு தரணும். இந்த தியான மண்டபம் நம்ம எல்லோரும் வந்து யோகிராம் சரத்குமாரை தியானிக்கின்ற இடமாக இருக்கும். இன்றைக்கு உலகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போர் அபாயங்கள், ஒரு பக்கத்தில் குளோபல் வார்மிங், இப்படி பல சவால்கள் இன்னைக்கு எழுந்திருக்குது. எனவே இந்த காலகட்டத்தில் தியானம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சுவாமி சொல்லியிருக்காரு, நாமமே தியானம், நாமமே யோகம், நாமமே சமாதின்னு சொல்லியிருக்காரு. எனவே நம்முடைய தியானம் என்பது நாம தியானம். நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த வைப்ரேஷன் அப்படியே மிதந்திருக்கும். அந்த யோகிராம் சரத்குமார் என்கின்ற நாமம் தியானமாகி அது இந்த பூ உலகை வந்து சாந்தியாகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோரும் வருக. மந்திராலயத்தினுடைய தியான மண்டப வளர்ச்சியில் நாம் எல்லோரும் பங்கேற்போம். யோகிராம்.